இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த புனித வாரத்தில் ஆண்டவன் இயேசுனுடைய பாஸ்கா மறை நிகழ்வை ஆழமாக தியானித்து கொண்டாட இருக்கின்றோம். குருத்தோலை ஞாயிறன்று இயேசு எருசலேம் நோக்கி சென்றதை நாங்கள் தியானித்திருந்தோம். இயேசு எருசலேம் நோக்கி சென்றபோது அவருடைய மனநிலை எவ்வாறாக இருந்திருக்கும் என்பதை சற்று கற்பனை பண்ணி பார்ப்போம். எங்களுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது என்றால் எங்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும் என்பதை சிந்திப்போம். உதாரணத்திற்கு, நான் ஒரு முக்கியமான நேர்முக தேர்வுக்காக செல்ல இருக்கின்றேன். ஒரு முக்கியமான பரீட்சையை எழுத இருக்கின்றேன். ஒரு புதிய வியாபாரத்தை நான் ஆரம்பிக்க இருக்கின்றேன். இப்படி நான் ஒன்றை செய்ய இருக்கின்றேன் என்றால் என்னுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும்? ஒரு விதமான பதட்டம், ஒரு பயம், சஞ்சலம் என்று பல உணர்வுகள் என்னை சூழ்ந்து கொள்ளும். இங்கே இயேசு எருசலேம் நோக்கி சென்ற போது அவருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் அவர் அறிந்திருந்தும் அவர் எருசலேம் நகர் நோக்கி சென்றார். தன்னுடைய சொந்த மக்களினாலே புறக்கணிக்கப்பட்டு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு சிலுவையிலே கொல்லப்பட இருக்கிறார். தன்னோடு கூட இருந்த ஒருவரினால் காட்டிக் கொடுக்கப்பட இருக்கிறார். இன்னொருவரினால் மறுதலிக்கப்பட இருக்கின்றார். ஆனால் வெற்றியெல்லாம் அறிந்தும் இயேசு எருசலேம் நகர் நோக்கி சென்றார். எனவே கல்வாரி மலையிலே எமக்காக தன் உயிரை கையளித்த இயேசுவை நோக்கி நாங்களும் செல்லுவோம். கல்வாரி மலை நோக்கி செல்லுவோம். அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்வோம், தியானிப்போம். கல்வாரிக்கு போகலாம் வாரி. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண. பொல்லா பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயன் மீட்பர்களை கொல்லும் வாதை காண. கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. சீவப்பங்கே தரித்தோராய் சீரசில் முள்முடி பூண்டு தவத்தில் உயர்ந்த நாதன் தவிக்கும் மோகத்தை பார்க்க. சீவப்பங்கே தரித்தோராய் சீரசில் முள்முடி
வாழ்ந்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 22 இறை வசனங்கள் 41 தொடக்கம் 44 வரை. இயேசு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்று ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே செபித்தது போல நாங்களும் பல தடவைகள் அழுது புலம்பி இருக்கின்றோம், மன்றாடி இருக்கின்றோம். சில வேளைகளில் எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற போது நாங்கள் மனம் உடைந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் செபிக்கின்ற ஒவ்வொரு சபமும், செய்கின்ற ஒவ்வொரு ஆன்மீக செயலும் எங்களுக்கு ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் நிச்சயமாக கொண்டு வரும். இங்கே ஆண்டவர் இயேசு செபித்த போது ஒரு விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார் என்று கூறப்படுகின்றது. அதுபோல எங்களுடைய செபங்கள் எங்களை வலுப்படுத்துகின்றது. தனது வாழ்வில அதிக நேரத்தை செபத்திலே செலவழிக்கின்ற ஒரு தாயிடம் நான் இவ்வாறு கேட்டேன். அம்மா, நீங்கள் அதிகமாக செபிக்கின்றீர்கள், அதுபோல அதிக பிரச்சனைகளையும் நீங்கள் முகம் கொடுக்கின்றீர்கள். நீங்கள் எப்பயாவது செபிப்பதை நிறுத்தி இருக்கின்றீர்களா என்று கேட்டேன். அதற்கு அந்த தாய், ஃபாதர், நான் செபிக்கின்றேன், அதே வேளையில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. ஆனால் இந்த செபத்தினூடாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் வெற்றி கொள்வதற்கான, தாங்கிக் கொள்வதற்கான சக்தியை நான் பெற்றுக்கொள்கின்றேன் என்று ஆணித்தரமாக கூறினாள். திருப்பாடல் 22 தாவீது அரசன் ஆண்டவருடைய உதவிக்காக ஏங்கி அழுவதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த திருப்பாடலூடாக நாங்களும் ஆண்டவருடைய உதவிக்காக மன்றாடுவோம். ஒருவர் மற்றவருக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோமாக. என் இறைவா, ஏன் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். பல்லவி. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்வு. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என்
கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். இஸ்ரவேல் எங்களின் மரணம் எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் 53 இறைவசனங்கள் 4 மற்றும் 5. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளாகிய நம் ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே தன்னை உடைத்து எமக்காக தன்னை பலியாக்கினார். இந்த கடவுளுடைய இரக்க தியாக அன்பை எமது மனித வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. ஆனால் நானும் நீங்களும் இதனை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக திருப்பலியிலே அவர் நற்கருணையூடாக தனது உடலை எமக்கு உணவாக தருகின்றார். அவர் எங்களை பூசிக்கின்றார், தைரியப்படுத்துகின்றார். தாவீது அரசன் திருப்பாடல் 51 கடவுளுடைய மன்னிப்பையும் அருளையும் வேண்டியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த திருப்பாடலை நாங்களும் செபிப்போம், தியானிப்போம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். தாவீது அரசன் மன்றாடுவது போல, கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும், உறுதி தரும் ஆவியை
புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறலும் என்று இந்த திருப்பாடலூடாக மன்றாடுவோம், தியானிப்போம். கடவுளே, உமது பேரன்பு கேட்பா எனக்கு இறங்கும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவே என்னை கழுவியருளும். உறைபனிலும் வெண்மையாவே. என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த குலத்தை நீர் அவமதிப்பதில்லை. இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவே என்னை கழுவியருளும். உறைபனிலும் வெண்மையாவே. நமது பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நேர்மை, உண்மை போன்ற புளிப்பெற்ற அப்பத்தோடு கொண்டாடுவோமாக. ஆண்டவர் இயேசுவினுடைய பாஸ்கா மறைநிகழ்வின் கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக. ஆமீன்.